வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஒரு மிகப்பெரிய கிணறு, அந்த கிணறு முழுவதும் தண்ணீர். அந்த கிணற்றில் நிறைய தவளைகள் வசித்து வந்தன. அப்போது அந்த பக்கமாக ஒரு ஆமை ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த ஆமையை பார்த்து இந்த தவளைகள் கேட்கிறது, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டபோது அந்த ஆமை சொன்னதாம், நான் கடலில் இருந்து வருகிறேன். கடலா? அது எப்படி இருக்கும் என்று கேட்டபோது அந்த ஆமை சொன்னதாம், கடல் என்பது மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை கொண்டது. அந்த நிலப்பரப்பு முழுவதும் தண்ணீர் தான். அந்த கடலில் எவ்வளவோ உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. கடலே ஒரு பிரம்மாண்டம் தான் என்று சொன்னதாம். அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த இந்த தவளைகள், நீ பொய் சொல்கிறாய், உலகிலேயே மிகப்பெரிய ஒரு இடம் என்றால் அது இந்த கிணறு மட்டும்தான், நீ எங்களை ஏமாற்ற பார்க்கிறாய், நீ ஒரு ஏமாற்று பேர் வழி, இங்கிருந்து ஒழிந்து போய் என்று எல்லா தவளைகளும் சேர்ந்து கூச்சல் போட ஆரம்பித்து விட்டது. என்னடா இது வம்பாக போய்விட்டது, உண்மையை சொன்னால் கூட ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லையே என்று வருத்தத்துடன் அங்கிருந்து புறப்பட தயாராகி விட்டது அந்த ஆமை. அப்போது ஒரு தவளை மட்டும் அந்த ஆமையை பார்த்து கேட்டதாம், எனக்கு அந்த கடலை காண்பிக்க முடியுமா என்று கேட்டபோது, சரி வா என்று அழைத்து கொண்டு போய் அந்த கடலை காட்டுகிறது. கடலை பார்த்த உடனே தவளைக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமாக, இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது என்பதை என்னுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டேனே, என்னுடைய வாழ்நாளையே விரயம் செய்து விட்டேனே, இத்தனை வருடங்களை வீணடித்து விட்டேன் என்று வருத்தப்பட ஆரம்பித்து விட்டதாம். பிறகு அந்த ஆமையை பார்த்து, எனக்கு இப்படிப்பட்ட இடத்தை காட்டிய உனக்கு மிக்க நன்றி என்று சொன்னதாம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நமக்கு ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதனை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்ளலாம். இல்லை என்றால் எனக்கு அறிவுரை கூற வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது, எனக்கு அனைத்தும் தெரியும் என்கிற எண்ணத்தில் வாழ்ந்து வந்தால், என்கிற மனப்பாங்கில் வாழ்ந்து வந்தால், நாமும் கிணற்று தவளைகளாக இருந்து அப்படியே செல்ல வேண்டியதுதான். நாம் கிணற்று தவளைகளாக இருக்க வேண்டுமா, அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தில் இருந்த ஒரு தவளை இருந்தது அல்லவா, அது எப்படி அந்த ஆர்வத்தோடு சென்று கடலை பார்த்ததோ அது போன்று வாழ வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கிறது. நாம் கிணற்று தவளைகளா அல்லது அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற தவளைகளா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.